ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம், அக்னி காரியங்கள் தொடர்ச்சி. 7 பாக, ஹவிர், சோம யஜ்ஞங்களில் பாக்கியுள்ளவை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பாக யஜ்ஞங்கள் சின்னவை. இவை யாகசாலை போட்டுக்கொள்ளாமல் வீட்டிலேயே செய்கிற கிருஹ்ய கர்மாக்கள். ஸ்ரௌத கர்மாக்களில் கூட முதல் 4 ஹவிர் யஜ்ஞங்களான ஆதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ண மாசம், ஆக்ரயணம் என்பன கிருஹத்திலேயே தான் செய்யப்படுகின்றன. கடைசி 3 ஹவிர் யஜ்ஞங்களான சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி இவையும் 7 சோமயஜ்ஞங்களும் மற்ற எல்லா யாகங்களும் யாகசாலை தனியாக அமைத்து அதிலேயே செய்யப்பட வேண்டியவை. யாகசாலைக்கு தேவயஜனம் என்றும் பெயர். அதன் அமைப்பை பற்றி சகல விவரங்களும் வெகு நுணுக்கமாக கல்பசூத்ராதிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. சயனம் என்று செங்கல் வைத்து கட்ட வேண்டிய யஜ்ஞ அமைப்புகள் உண்டு. பாக்க யஜ்ஞங்களுக்கும் ஹவிர் யஜ்ஞங்களுக்கும் சயனம் கிடையாது. இவற்றுக்கும் ரொம்ப மைன்யூட்டாக டீடைல்ஸ், நுணுக்கமான விவரங்கள் தரப்பட்டுள்ளன. இதிலே கணித விஷயங்கள் உள்ளன என்று முன்பே சொன்னேன். ஹோமம் செய்கிற கரண்டியை எடுத்துக்கொண்டால் அதில் தர்வி, ஸ்ருக், ஸ்ரவம் என்று பல தினுசு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு, இன்ன வஸ்துவால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி கைமுத்திரை பிடிக்க வேண்டும் என்று விதி உள்ளது. எந்த சின்ன விஷயமும் விட்டு போகாமல் இப்படி அளவுகள், இன்ன மெட்டீரியல் என்பது எல்லாம் சொல்லியிருக்கும். அணு ஆராய்ச்சி, ஸ்பேஸ் ரிசர்ச் என்று லேபரட்டரியில் செய்கிற போது எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அதி ஜாக்கிரதையுடன் செய்கிறார்களோ அப்படியே இயற்கைக்கு அதீதமான சூப்பர் நேச்சுரல் சக்திகளை லோகக்ஷேமத்துக்காக இழுத்து கொடுக்கிற யஜ்ஞங்களிலும் இண்டு இடுக்கு விடாமல் சகல அம்சங்களையும் ஜாக்கிரதையுடன் முறைப்படி செய்ய சாஸ்திரம் விரிவான விதிகளை கொடுத்திருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.